ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் Day-2. ஸோ இப்போ வந்து நம்ம ராசிபுரம் அப்படின்ற ஊரில் தான் இருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். இப்போ எங்கே போகிறேன்னா பாட்டு போகிறேன், கொல்லி ஹில்ஸ் போகிறோம். காலையில் 5 மணிக்கு போகிறது, அப்படி 6 மணிக்கு போகிறேன்னாங்க. இப்போ வந்து மணி 8 மணி ஆகுது. இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கொல்லி ஹில்ஸ் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஆகாய கங்கை ஃபால்ஸ் வந்து போகிறான்றது தெரியல. திரும்ப நான் வந்து அதை முடிச்சுட்டு வந்து கன்னியாகுமரி போகிறேன். ஸோ இவங்க எல்லாம் வேறு வேறு இங்கே போகிற இங்கேயோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கொல்லி ஹில்ஸ் ஆண்டு வேறு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். Day-2 ரைடு வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். டைம் வந்து 9:15 ஆகுது மணி. கொல்லி ஹில்ஸ் வந்து இங்கேருந்து 57 கிலோமீட்டருக்கு அமைக்குது. 1:45 மணிக்கு வரும். ஆனால் பெரிய ரோடாக வந்துட்டு இருந்து டக்குன்னு பார்த்தா ரோடு குட்டி ஆகிடுச்சு. மேப்பு ஷார்ட்கட்னு கூட்டிட்டு போகுது. கடைசியை பார்த்தா அவர் ஏதாவது தோப்புக்குள்ளே கொண்டு விட்டுட்டு வழக்கமாக பண்ணுற மாதிரி சொதப்பி விடாமல் தான். சரி தான். இன்னும் வந்து 41 கிலோமீட்டர்ஸ் 1 hours 12 minutes கம்மிக்குது. பிரேக்கர் பட் செம்மையாக இருக்குது லொக்கேஷன். ஆனால் பக்கா அந்த வில்லேஜ் வாசம் அப்படி இருக்கும்ல, 2 பக்கம் ஃபுல் க்ரீனரி. அப்பப்போ ஒரு குட்டி குட்டி வீடு. இன்னும் ஹில்ஸ் ஏற ஆரம்பிக்கல. இது கொல்லி ஹில்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும்ல, நம்ம பெருசாக சொல்ல தேவையில்லை. பயங்கரமான ஹேர் பின்ஸ் கொடூரமாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு தான் கொல்லி ஹில்ஸ் ரோடு. நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, சேனல் வேறு இதில் பார்க்குறாங்கல்ல, பெங்களூர், கர்நாடகா, ஸோ அவங்களுக்காக சொல்லிக்கலாம். போகும்போது காட்டுறேன் எத்தனை ஹேர்பின் பின்ஸு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரியான ஹேர்பின் பின்ஸு, ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், ரொம்ப டஃப்பான ரோடு சொல்லுவாங்க அந்த ரோடு. அது ஒன்று கொல்லி ஹில்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இதிலே போட்டிருப்பாங்க ஹேர்பின் பின்ஸ் 1/6 அது கரூரில் போட்டிருக்கு. காமிச்சா டோட்டல் 70 something வரும். கிளியராக எவ்வளோன்றதுன்னா ஏதாச்சும் போர்டு வரும்ல, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், வன சோதனை சாவடி. இந்த பாஸ்லாம் எதுக்கு தான் சொன்னாங்களோ தெரியல, தேவையில்லாமல் நாங்கள் வேறு அப்ளை பண்ணி எல்லாம் வச்சுருந்தோம். அது ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தா எல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ செக் போஸ்ட்னு போட்டிருக்கு, ஒருத்தரையுமே காணும். வண்டி இப்போவே இந்த முகம் இருக்குது. ராசா இன்னும் போக வேண்டிய கிலோமீட்டர் நிறைய இருக்குது. 10 நாள் நீ ஓட வேண்டி இருக்குது. தெம்பாக இருந்துங்க வண்டி. நான் வரும்போதே நான் கிளம்புற பிஃபோர் 1 day சர்வீஸ் விட்டு எடுத்தேன். பட் ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே சர்வீஸ் விட்றது வந்து ஒரு லாங் ட்ரிப்னால் நீங்கள் வந்து 1 week பிஃபோர் 3-4 days பிஃபோராக விடணும். ஏன்னா வந்து ஆஃப்டர் சர்வீஸ் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதுன்றது நம்ம 1 or 2 days கழிச்சு போய் நோட்டிஃபை பண்ணுவோம். அதனால் அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு வேறு டைமு வழி இல்லை. அதனால் வந்து நான் விட்டுட்டு அடுத்த நாளே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வரைக்கும் எந்த கொடேஷன் கொடுக்கல, நல்லா தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்தது பெண்டே இல்லையாம்மா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1/70. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கூட வந்தவரை ஒருத்தர் வந்திருக்காரு, இன்னும் 2 பேரை காணல. 2 பேர் வந்துட்டாங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் பெண்ட்லாம் பார்த்தா வந்து சூப்பராக அப்படி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி நம்ம சின்ன குழந்தைங்கள்ட்ட வந்துட்டு ஸ்கெட்ச் பென் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, போட்டு கச்ச கச்ச கச்சன்னு இந்த பேப்பரில் வரைவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் மேப். அது மேப் இல்லை, ரோடே அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரோன் ஷாட்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த மிட் ஆஃப் த ரோடு கொஞ்சம் அந்த ரொம்ப அந்த கச்ச கச்சன்னு வரும்ல அந்த ரோடு வரும்போது மிட்டில் போயிட்டு ட்ரோன் ஷாட்ஸ் வந்து எடுக்கலான்னு இருக்கும். அங்கே போயிட்டு எடுப்போம். அப்போ டாப் ஹீரோ பார்த்தா கூட தெரியும் அந்த ரோடு வந்து எந்த இதில் இருக்குது அப்படின்ட்டு. தெரியுமான்னு தெரில, ஃபுல்லாக ஒரே மரக்கலையாக இருக்குது. தெரியும், பார்ப்போம். 4th பெண்ட். செம வசனம். போதையில் பயணம், பாதையில் மரணம். இப்போ கூட கொஞ்சம் பேர் பார்த்த ரைடர்ஸில் கொஞ்சம் பேர் பைக்கில் போனாங்க. ஹெல்மெட் எதுவும் போடலை. இந்த மாதிரி ஹேர்பின் பெல்ட்ஸ்லாம் போட்டு அந்த ஸ்பீடில் டர்ன் பண்ணுறாங்க. அது வந்து பண்ணலாம் கொஞ்சம். அட்லீஸ்ட் கியர்ஸ் ஹெல்மெட்டாச்சும் போட்டிருக்கலாம், பட் போடலை. ஏதாச்சும் ஒன்று கிடக்கணும்னா என்ன ஆகுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறது தான் ஹெல்மெட்டுன்ட்டு. குறிப்பாக இந்த மாதிரிப்பட்ட ஹில்ஸ் ரோடெல்லாம் போகும்போது ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரொம்ப பெண்டாக இருந்துச்சுன்னா வந்து 2nd கியர் போட்டுருங்க, இல்லை 1st கியர் போட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் மேக்ஸிமம் எனஃப். இதை இப்போ பாரு 30 தான். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்பீட் போகலாம். இப்போ தான் சொன்னேன் இல்லை, கொஞ்சம் குரூப் பண்ணிட்டு இந்த ஃப்ரெண்டில் தான் போகிறாங்க. ஹெல்மெட் ஆக்சுவலாக வச்சுருக்காங்க, கையில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ
கொல்லி ஹில்ஸ் வந்து பாதி தூரம் ஏறணும், அரௌண்டாக ஒரு 30 ஏர்பின் ஸ்பெண்ட்ஸ் வந்துருமா இருக்கிறேன். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் வந்து நான் அது பேசி முடிச்சு ஆட் பண்ணுறேன். இது இப்போ தான் எடுத்து முடிச்சோம். ஸோ நான் இங்கேருந்து டாப் வர போயிட்டு ரிட்டன் வரலாம் தான், அது எப்படி ஆகாய ஃபால்ஸ் போகிற டவுட்டு சொல்லிட்டு இருந்தேன். அது வந்துட்டு இன்னும் மேலே போயிட்டு கீழே வந்து லேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு. நான் நைட் வந்து ஊர் போக வேண்டியிருக்குது, நாளைக்கு வந்து வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ வீட்டில் போய் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து எப்படியும் ஒரு நைட்டுக்குள்ளாடி வந்து ஊர் போகணும் கன்னியாகுமரி. அதனால் வந்து நான் இங்கேருந்து இந்த டீம் கூட வந்து விடை போயிட்டு நான் வந்து நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி கன்னியாகுமரி போகிறேன். அடுத்தும் வருது வேறு பிளேஸ் சொன்ன மாதிரி ஒரு 10 days ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். ஸோ அடுத்த பிளேஸஸ் எங்கே போகிறேன்ட்டு ஊரை போய் டிசைட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிட்டான் டைம். ஓகே ப்ரோ, கண்டிப்பாக பை பை. அப்புறம் இங்கே நம்ம தேர்த்துக்கோ பாய். ஓகே, நம்ம வந்து இன்னும் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு நான் வந்து டேரெக்டாக வந்து ஆன் தி வே ஹைவேல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். Bye. Bye bye. Bye. Bye bye. So next 30ல போயிடலாம். ஓகே bye bye. Soon next time மீட் பண்ணலாம். Bye. பெங்களூரே வந்துறோம். மோஸ்ட் கீழே கொஞ்சம் இறங்கி வந்துட்டோம். ஸோ ஒரு நாள் தான் கூட இருந்தாங்க, பட் ரொம்பவே திடீர்னு அட்டாச் ஆன மாதிரி. ரைடர்ஸ்னால அப்படி தானே, ரைடிங் போகிறவங்கலாம் வந்து டக்கு ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி டக்குன்னு ஈஸியாக வந்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க டக்குன்னு அப்படியே அது மாதிரி. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களை வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் அடுத்த ஒரு ரைடில் வந்து திரும்ப இது மாதிரி சின்ன கொலாபரேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரைடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்னியாகுமரி நோக்கி நான் போயிட்டுருக்கேன். அடுத்த பிளேசஸ் என்னன்றதும் நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் மோஸ்ட்லி. ஏன்னா இந்த வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக தான் போய் சொன்ன மாதிரி பேபிக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்காக இப்போ வந்து கன்னியாகுமரி போவேன். போயிட்டு அங்கேருந்து மேபி நெக்ஸ்ட் டேவே கிளம்பிட்டு தமிழ்நாட்டிலே ஆர் கேரளா அப்படின்ற மாதிரி 2 பிளான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ எந்த பிளேஸ்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அங்கே போய் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சோலோவாக இருக்கும், கூட யாரும் வர வாய்ப்பில்லை. அது மாதிரி இனிமேல் அடுத்த எபிசோடில் நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ட்ரோன் வந்து சுமந்தோட தான் அவர் எடுத்துகிட்டு இருந்தார். இனிமேல் நம்ம நார்மலாக எடுக்கிற சினிமாட்டிக்கே எடுப்போம். கூடிய சீக்கிரம் இந்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நம்ம நார்மலாக பார்க்குற வியூவோட ட்ரோன் வியூன்றது அது ஒரு வேறு வியூவாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அது வந்து அப்டேட் பண்ணலாம். ஒரு ட்ரோன் ஏதாச்சும் சூன் எப்போ பண்ணலான்னா ஒரு 100K வரட்டும், நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்போயாச்சும் அப்டேட் பண்ணலாம். சரி, நான் அப்படியே வந்து இனி மோஸ்ட்லி ஹைவே ரைடு தான். இது கொஞ்சம் போராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படியே நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நான் ஏதாச்சும் போகிறது என் ரீச் ஆகிற வரைக்கும் பேசுகிறேன் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி அப்படியே போயிட்டுருப்பேன். ஸோ போர் அடிச்சுனா வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா சோலோ ரைடு ஜஸ்ட்டு கன்னியாகுமரி ஹைவே ரைடு தான், அதனால தான். கரெக்டாக இப்போ பார்த்தா கரூர் வந்து ரீச் ஆகிருக்கேன். நான் அங்கேருந்து ஒரு 1/2 hourல வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருந்தேன். சாப்பிட்டு இப்போ தான் முடித்தேன். செம்ம சாப்பாடு. சும்மா ஏதாவது லைட்டாக, ஏன்னா மார்னிங் சாப்பிடல, லைட்டாக ஏதாச்சும் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உள்ளே போனோன்னே ரைஸ்ன்னு கேட்டு ரைஸ் வாங்கினேன். பார்த்தா அது ரொம்ப நிறைய வச்சுட்டாங்க. பொதுவாக இந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுற முடியாது, வச்சு சாப்பிட்டேன் மொத்தமாக நான்வெஜ்ஜோட. செம்ம கட்டு. இதில் எங்கேயாச்சும் இப்போ படுத்தேன்னா அப்படி தூங்கிடுவேன், அந்த அளவுக்கு சாப்பிட்டேன். செம்ம
செம்ம டேஸ்ட் வேறு. அப்படியே அந்த வீட்டில் பண்ணுற டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. கடை பேர் நோட் பண்ணலாம் ஆக்சுவலாக. இந்த ஜங்ஷன் வேணால் பார்த்துக்க, இது வந்து கொஞ்சம் பேக்கில் தான் இருந்துச்சு இந்த கடை. இன்னும் வந்து எவ்வளோ டைம் ஆகும், அரௌண்டாக இப்போ 12:45 ஆகுது. இன்னும் ஒரு 5 hours நிறையா இருக்கும், 5.5 hours நினைக்கிறேன். ஹோட்டலில் சாப்பிட்டாங்கன்னா தூக்கம் செம்மையாக தூக்கம் கண்ணை கட்டுது. மத்தியானம் தான், இத்தனைக்கும் மணி வந்து 12:30 மணி தான் ஆகுது. அதனால் தூக்கம் வந்து முடியலை. கொஞ்ச நேரம் இதை ஏன் உட்காந்து கொஞ்ச நேரம் எடுத்து எடுக்க போகிறேன். இல்லை வந்துட்டு கண்டிப்பாக 2 வாட்டி டக்கு டக்கு தூக்கி போயிட்டு வந்துச்சு. அதனால வந்து ஸ்டாப் பண்ணிட்ட போய்க்க. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே தான் வெயிட் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி கிளம்புறோம். அதில் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உட்காந்தா இருந்தேன். தூக்கம் செம்மையாக வந்துச்சு. பட் தூங்க முடியலை. ஏன்னா வந்து நான் தனியாக தான் போயிட்டு இருந்தேன். வந்துட்டு லக்கேஜ் எல்லாம் இருந்துச்சு. சரி அதை நம்ம வச்சுட்டு அசந்து தூங்கிட்டோம். சப்போஸ் அப்புறம் யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சொல்ல முடியாது. நான் வந்து தூங்கலை. ஒரு 10 நிமிஷம் அங்கே அப்படியே உட்காந்துருந்தேன். உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்தேன். பட் ஸ்டில் எனக்கு அந்த தூக்கம் கரெக்ட் பட் நேற்று நைட்டு வரைக்கும் நல்லாவே இருந்தாலுமே என்னன்னு தெரியல. பொதுவாக பகலில் வந்து தூக்கமே வராது. பட் இன்னைக்கு இது என்னன்னு தெரியல, தூக்கம் நல்லா தூக்கத்துக்கும் வந்துட்டே இருக்கு. அப்படியே நான் டக்குன்னு கேமரா ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா தூக்கம் அப்படியே பேசிட்டு போயிடுச்சு. அது தூக்கம் வரும்போதெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அப்புறம் தூக்கம் போகும். நான் பாட்டு போட்டு பார்த்துட்டேன். எல்லா ஹெல்மெட்டில் வந்துட்டு இன்டர்காமில் வந்து சாங்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. சாங்ஸுமே வந்துட்டு நல்ல மெலடி சாங்ஸ் போடாமல் சும்மா நார்மலாக ஒரு சாங்ஸ் போட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் தூக்கம் வராமல் இருக்குட்டு. பட் அப்படியே தான் இருக்குது. மறுபடியும் போயிட்டு டீ கடை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு திரும்ப வந்தோம். தூக்கம் ஸ்டில் வந்துட்டே இருந்துச்சுன்னா வந்து அப்படியே சேஃப் இல்லை. இதுவரையும் எந்த ரைட்லையுமே இந்த மாதிரி வந்ததில்லை. பட் இன்னும் எதுவும் தெரியல. ஃபைனலி திருநெல்வேலி ரீச் பண்ணிட்டோம். மணி வந்து 5 மணி ஆகுது. இன்னும் வந்து வீட்டை போய் சேர்றது இன்னொரு 1 hour ஆகும். அந்த பக்கம் வந்துட்டு சன் வந்து இன்னும் ஒரு 1/2 hourல செட் ஆகி நினைக்கிறேன். ஒரு 5:30 செட் ஆகிடுவேன். கலர் அந்த அளவில் இருக்குது. மேட் டாக் ஒரு லைட்டு பண்ணேன். அதோட கதையை காமிச்சு தரேன். சரிங்களா, பயங்கரமான பிராண்டு மேட் டாக். இந்த இப்போ தான் பார்த்தா திருநெல்வேலி பார்க்கும்போது இது தனியாக உடஞ்சி கிடக்குது. தன்னாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாம்பு உடஞ்சிருது. இதுவும் ஒன்றும் அடிபடவே இல்லை. ஜஸ்ட்டு இதில் இருந்த இது சும்மா வெயிட்டுக்கே தாங்காமல் வந்து இந்த கிளாம்ப் வந்து உடஞ்சே போயிடுச்சு. எப்போ லாங் ட்ராவல் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று வந்து உடையுது. சன்செட் ஆகும் போது வரும்போது கொஞ்சம் சினிமாட்டிக் ஷாட் கலந்துருப்பேன். ஒவ்வொரு மலையிலையும் அது பார்த்தீங்கன்னா அந்த சன் வந்து அப்படி மறைஞ்சு அப்படியே வெளியே வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இப்படி அந்த கலர் பாருங்க எப்படி இருக்குன்றது வேறு லெவல் ஃபீலிங். அதுவும் இன்னும் கொஞ்சம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மலையோட பின்னாடி வந்து அப்படியே மறைஞ்சிடும். அது ஐயோ மரத்துக்கு முன்னாடி மறைஞ்சேன். ஆரல்வாய் மொழி இப்போ அங்கே தான் இருக்கும். ஓகே, ஃபைனலி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். டைம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகும்போது அரௌண்டாக 6:30 ஆச்சுது. பட் எண்டிங் விளாக் இப்போ தான் பேசுகிறேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு அந்த சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பேபியோட சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது எங்கேயும் வெளியே போக மாட்டேன், விளாக் இல்லை. ஸோ வீட்டில் தான். அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எந்த பிளேஸ்ன்னு கன்ஃபார்மாக இல்லை, ஒரு சின்ன ஒரு ஏதாவது கொடைக்கானல் பிளான் இருக்குது. ஸோ ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் விளாகில் வந்துட்டு மீட் பண்ணலாம். அது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் தான் பண்ணுங்கள். இந்த விளாக் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் சரி, எங்கே வந்து ட்ராவல் பண்ணி வந்தது 1-2 பேர் வந்துட்டு விளாக் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் வாட்டி நான் ஊருக்கு வந்துட்டு போகிறது வந்து விளாக் பண்ணவே இல்லை. ஸோ கேட்டதெல்லாம் சின்ன ஒரு விளாக் குட்டி விளாக் அவ்வளோதான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். பை. வேறு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரோடே தெரிய மாட்டேங்குது.